Welcome to DRBG TRB Coaching Center Pathology. Today we are going to look at some MCQs relating to neural control and coordination. So நியூரான் பார்ப்போம். அதன் தொடர்ச்சியாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஸு அண்டு பிரெயின்ஸு சரிங்களா பிரெயின் அண்டு ஹவு நியூரல் சிஸ்டம் ஒர்க்ஸ் இன் அவர் பாடி எப்படி வந்து நியூரல் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது சரிங்களா இதுவும் வந்து ஒரு எம்சிக்யூஸை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ இன்னும் வந்து நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் ஹாவ் யூர் புக்ஸ் இன்னொரு ஹேண்ட் சரிங்களா அட்லீஸ்ட் வந்து இதுதான் வந்து ஒரு 1 மந்த்தாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டடி ஃபார் 8 hours 8 to 10 hours பர் டே அண்ட் யூ பிகம் எ teacher சரிங்களா பிஜி அசிஸ்டன்ட் in government school so to be able to become a PG assistant in a government school at least you must have 8 to 10 hours of study in a day so thank you so much for subscribing our channel and நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க பட் சந்தோஷம் தான் பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் வந்து that will be really motivating for us சரிங்களா so and let's get into the lesson straight away நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சொல்லும்போது நம்ம 11th புக்லேயே வந்து தரவாக கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் போர்ட் புக்கில் அண்டு அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ மெக்கானிசம் ஆஃப் நர்வ் கண்டக்ஷன் நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ஷன்ஸ் சரிங்களா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரான் வந்து நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது சரிங்களா ஸோ அதை எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா okay so let's get to the first question. Let me zoom in. In a man, I hope everyone can see the question. Number 1, a man abducens nerves. In a man, abducens nerve is injured. Which one of the following functions will be affected? சரிங்களா ஸோ நர்வ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் வந்து நம்ம படிக்கணும் சரிங்களா ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்கான விஷயமா இருந்தாலும் கூட கொஞ்சம் படிக்கணும் சரிங்களா அட்லீஸ்ட் நர்வ்ஸ் அதாவது நர்வஸ் கோஆர்டினேஷன் அந்த பிரெயின் சிஸ்டம் இதை பற்றி அட்லீஸ்ட் வந்து ஒரு கொஸ்டினாக நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கூட அதனால் வி மஸ்ட் பி தரவ் வித் திஸ் கான்செப்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்டியூஷன்ஸ் நர்வ் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை இன்ஜூர்ட் ஆச்சுன்னா எந்த ஃபங்க்ஷன் வந்து டிட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அப்டியூஷன்ஸ் நர்வ் வந்து which is actually present in the eye and eyeball movement வந்து will be affected. Eyeball movement will be affected. ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க so let's go to the next one. Question number 2. Injury to vagus nerve in human is likely to affect. It's likely to affect what கேட்டிருக்காங்க so this is going to affect tongue movements சரிங்களா ஸோ அப்டியூஷன்ஸ் நர்வ் வந்து which affects the eyeball movement and vagus nerve வந்து affect the tongue movements ஓகேங்களா ஓகே ரொம்ப பெருசாலாம் ரொம்ப டீப்பாலாம் பார்க்க வேணாம் அந்த நர்வஸ் சிஸ்டமில் அட்லீஸ்ட் வந்து பேசிக்ஸாக நம்ம தரவாகும் சரிங்களா டு எலிமினேட் தி ஆன்சர்ஸ் டியூரிங் தி எக்ஸாமினேஷன் Okay, so let's get into the question number 3. Which cranial nerve has the highest number of branches? Which has the highest number of branches in Patana? It is trigeminal nerve. சரிங்களா ஓகே ஸோ நம்ம சிலபஸ் நர்வஸ் சிஸ்டம் கொடுத்துட்டு எதோ ஒன்றா கேட்பாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து வி மஸ்ட் பி தரவு வித் 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து தரவாக இருக்கணும் சரிங்களா So the sympathetic nervous system induces what which actually induces heartbeat. So parasympathetic nervous system வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா it reduces the heartbeat சரிங்களா and flight and fright responseல வந்து which is going to take part அப்படின்னு பார்த்தோம்னா sympathetic nervous system is the only system which is going to increase the heartbeat, which is going to induce and increases the heartbeat ஞாபகம் வச்சுங்க and parasympathetic nervous system வந்து which is antagonistic to sympathetic nervous system ஞாபகம் வச்சுங்களா okay
யா சிக்ஸ்த் கொஸ்டின் பண்ணலாம். Which nervous system, by which nervous system and of what type the blood is supplied into the visceral organs? விசரல் ஆர்கன்ஸ்க்கு சப்ளை பண்ணுது எது அப்படின்னு பார்த்தோம்னா போத் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் விசரல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து விச் இஸ் ஆல்வேஸ் இன்வாலன்ட்ரி. சரிங்களா? இன்வாலன்ட்ரினா வந்து தட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் பிரெயின். சாரி வச்சுங்க. யா இதுல வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபரண்ட் நர்வஸ் சிஸ்டம், அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ், இஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ். ஓகேங்களா? ஸோ அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து கேரி இம்பல்சஸ் ஃப்ரம் எங்கிருந்து இம்பல்சஸ் கொண்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் ஆக்சுவலி கம்ஸ் இம்பல்சஸ் ஃப்ரம் ரிசெப்டர்ஸ் டு சிஎன்எஸ். ஞாபகம் வச்சுங்க. முதல்ல அஃபரண்ட் ஏஎஃப்எஃப், அதுக்கப்புறம் இஃபரண்ட் இஎஃப்எஃப். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃபரண்ட் நர்வஸ் சிஸ்டம் வந்து விச் கேரிஸ் இம்பல்ஸ். இப்போ நமக்கு வந்து காலில் வந்து ஏதாவது முள் குத்துன்னு வச்சுங்களேன். ஸோ எந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து விச் கேரிஸ் இம்பல்சஸ், அந்த தூண்டல் வந்து யார் வந்து கொண்டு வரா அப்படின்னு பார்த்தோம்னா அஃபரண்ட் நியூரான்ஸ் தான். சரிங்களா? அஃபரண்ட் நியூரான்ஸ். அண்ட் இஃபரண்ட் நியூரான்ஸ் என்ன பண்ணணும், பிரெயின்லேருந்து அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து தூண்டல்களை வந்து வெளியே கொண்டு போகிறோம். அது வந்து இஃபரண்ட். இது அஃபரண்ட் வந்து உள்ளே கொண்டு வரும். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இது பேசிக் கான்செப்ட்ஸு நமக்கு தெரியணும். அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சாதான் we will be able to score better. சரிங்களா? ஓகே. ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ், இப்போ பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்னன்னு சொன்னேன், திஸ் ஆக்சுவலி லீட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பியூப்பிள். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட ஒரு மெயின் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒன் ஃபங்க்ஷன். இது ஒரு பேசிக் கொஸ்டின் சார். which of the following cranial nerve can regulate heartbeat? ஹார்ட்பீட்னா 10th cranial nerve தான் வந்து can regulate heartbeat. இது அப்படியே சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. டேக் a look at the question number 12. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னு வச்சுங்கன்னா 2019ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? டிஆர்பி 2019ல 2019 இது கேட்டிருந்தாங்க. நிசில்ஸ் பாடிஸ் ஆர் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் வாட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிசில் பாடிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த நியூரான்ஸில், அந்த நியூரோபிளாசம், அதாவது நியூரான்ஸில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்ல ஃப்ரீ ரைபோசோம்ஸ் அண்ட் ரஃப் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம், இது ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? நிசில் பாடிஸ் ஆர் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் வந்து ரைபோசோம்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஆர்என்ஏ அண்டு நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆர்என்ஏ அண்டு ரஃப் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ இது முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் 2019 டிஆர்பிலையும் இதை கேட்டிருந்தாங்க. அண்ட் மைலின் ஷீட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, இதுவும் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. மைலின் ஷீட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நியூரான், அது மேலே வந்து நியூரோபிளாசம், இங்கே வந்து டென்ட்ரைட்ஸு, இது வந்து டென்ட்ரைட்ஸு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைலின் ஷீட்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா இது மேலே வந்து ஒரு தடிமனான ஷீட் இருக்கும். இது ஆக்சான்ல தடிமனான ஷீட் இருக்கும். இந்த ஷீட்ல வந்து என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஸ்வான் ஷெல்ஸ் இருக்கும். இந்த ஸ்வான் ஷெல்ஸை என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைலின் உரையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தோன்னா நோட் ஆஃப் ரென்வியர்னு சொல்லுவோம். ரோட் ஆஃப் ரென்வியர். இது வந்து மைலின் ஷீட். இந்த மைலின் ஷீட் வந்து இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வாட்? ஸ்வான் செல்ஸ் and the oligodendrocytes. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Let me erase this one. Option D is the right answer. ஞாபகம் வச்சுங்க. Okay. Question number 14. Receptor sites for neurotransmitter are present on which is actually present on post synaptic membrane. சரிங்களா? நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. ஓகேங்களா? அசிட்டில் கோலைன், இது வந்து இதுவும் ஒரு வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டரு. அண்ட் ஜிஏபிஏன்னு சொல்லுவோம்.
காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டரி டிரான்ஸ்மிட்டர். இன்ஹிபிட்டரி டிரான்ஸ்மிட்டருக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச செட்டு தேர்வுலையும் இது கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து இன்ஹிபிட்டரி டிரான்ஸ்மிட்டர்னு கேட்பாங்க. நம்ம 11th புக்லேயே வந்து ஸ்டேட் போர்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் காபான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ காபா வந்து ஆக்ட் அஸ் அ இன்ஹிபிட்டரி டிரான்ஸ்மிட்டர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஞாபகம் வச்சுங்க. ஸோ காமன் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதுன்னு பார்த்தோம்னா அசிடைல் கோலைன், அசிடைல் சொல்லுவோம், ஏசிஹெச்னு சொல்லுவோம், அசிடைல் கோலைன், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்த ரிசெப்டர் சைட்ஸ் ஃபார் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டு கெட் பைண்ட் வித் தி போஸ்ட் நெக்ஸ்ட் நியூரான் பார்த்தோம்னா which is actually present in the post synaptic membrane. போஸ்ட் சினாப்டிக் மெம்பரைன், ஞாபகம் வச்சுங்க. ஸோ நான் டைம் இருந்துச்சுன்னா வந்து இந்த எப்படி வந்து இது இந்த நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குதுன்னு நான் ஒரு லெசன்ல சொல்றேன், சரிங்களா? ஓகே, லெட்ஸ் லுக் அட் தி क्वेश्चन நம்பர் 15. த மோஸ்ட் அபண்டன்ட் இன்ட்ராசெல்லுலார் கேட்டயம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்ட்ரானா என்னது? செல்லுக்கு உள்ள மோஸ்ட் அபண்டன்ட் இன்ட்ரா செல்லுலர் கேட்டயன் எதுன்னு கேட்குறாங்க. இன்டர் செல்லுலார்னா ரெண்டு செல்லி, இப்போ செல்லுக்கு இடையில கேட்டாங்கன்னா இது வந்து இன்டர் செல்லுலார், செல்லுக்கு உள்ள கேட்டாங்கன்னா இன்ட்ரா செல்லுலார், சரிங்களா? த மோஸ்ட் அபண்டன்ட் இன்ட்ரா செல்லுலர் கேட்டயன் எது அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் ஆல்வேஸ் கே, பொட்டாசியம், ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு முறை டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம தரவு பண்ணாதான் அட்லீஸ்ட் வந்து we have to score 1 mark from this unit, from this lesson, சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டாக தான் நம்ம வந்து கொண்டு போனோம், சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. The diagram showing axon terminal. The diagram showing axon terminal and synapse is given. ஓகேங்களா? சினாப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரெண்டு ஸ்ட்ரக்சரும் வந்து பக்கத்துல ஒருங்கிணையுது அப்படின்னாவே அது பேர் சினாப்ஸ். இந்த கேப் என்ன பேர் அப்படின்னா சினாப்டிக் கிளெப்ட்னு சொல்லுவோம், சரிங்களா? ஓகே, ஐடென்டிஃபை கரெக்ட்லி அட் லீஸ்ட் 2 ஆஃப் ஏ ஆர் டி. ஓகேங்களா? நான் வச்சுங்க. அண்ட் எது வந்து கரெக்டு, ஓகேங்களா? ஃப்ரம் ஏ டு டி, நான் வச்சுங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, இதுதான் வந்து ரிசெப்டர், ஞாபகம் வச்சுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சினாப்டிக் வெசிக்கல். இது பேர் என்னது? சினாப்டிக் வெசிக்கல். இந்த சினாப்டிக் வெசிக்கல் வந்து கால்சியம் இன்ஃப்ளக்ஸ், கால்சியம் உள்ள போன உடனடியா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த சினாப்டிக் வெசிக்கல் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வெளியே வந்து ரிலீஸ் பண்ணோம், ஓகேங்களா? அதனால இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் நோன் ஆஸ் அசிடைல் கோலைன், ஃபார் எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த நியூரான் வந்து இந்த இம்பல்ஸை கேரி பண்ணுது, நெக்ஸ்ட் நியூரானுக்கு கடத்தப்படணும் அந்த அந்த தூண்டல் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து பிளஸ் மைனஸ் இருக்கும். இது வந்து நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ஷன் உங்களுக்கு தெரியும். when the impulse reaches the terminal, axon terminal ரீச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் அயன் வந்து இன்ஃப்ளக்ஸ் நடக்கும். கால்சியம் அயன் இன்ஃப்ளக்ஸ் வந்துச்சுனாவே இந்த சினாப்டிக் வெசிகிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், which carries the impulse through neurotransmitter which is known as acetylcholine. அதை வந்து இந்த சினாப்டிக் வெசிகிள், அதாவது கிளெப்ட்ல ரிலீஸ் பண்ணோம். அந்த இம்பல்ஸை நெக்ஸ்ட் நியூரானுக்கு வந்து இந்த நியூரோ ரிசெப்டர் மூலியமா வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த போஸ்ட் நியூரான் ரிசெப்டர் இது மூலியமா என்னன்னா அடுத்த நியூரானுக்கு இந்த இந்த தூண்டல் வந்து கடத்தப்படும், ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ இஸ் தி, இதுதான் பார்த்தோம்னா ரிசெப்டர், அண்ட் சி இஸ் தி வாட், சினாப்டிக் வெசிகிள்ஸ். இது என்ன சொன்னா சினாப்டிக் வெசிகிள்ஸ், ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் நீங்க படிக்கணும், சரிங்களா? ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்னன்னு பார்த்தா நியூரோ டிரான்ஸ்மிட்டரு, ஞாபகம் வச்சுங்க. இது சினாப்டிக் வெசிக்கல். இந்த கேப் பேர் என்னன்னு பார்த்தா சினாப்டிக் கிளெப்ட். இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இங்க போயிட்டு இங்க இந்த போஸ்ட் ரிசெப்டர்ல பைண்ட் ஆன பிறகு அந்த இம்பல்ஸ் வந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு கடத்தப்படும், ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் சேம், ஓரளவுக்கு சேம் தான், ஓகேங்களா? So look at the question number 18.
நியூரான் இஸ் இன் ரெஸ்டிங் ஸ்டேட். ஒரு நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கு, ஓகேங்களா, நாட் கண்டக்டிங் எனி இம்பல்ஸ். த ஆக்சான் மெம்பரேன் இஸ், த ஆக்சானல் மெம்பரேன் இஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி மோர் பெர்மியபிள் டு பொட்டாசியம் அயான்ஸ் அண்ட் நியர்லி இம்பெர்மியபிள் டு சோடியம் அயான்ஸ். ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட்டு, டீபோலரைசேஷன் அண்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், தென் தி ஸ்பைக் பொட்டன்ஷியல், தென் தி ரீபோலரைசேஷன். இது வந்து அப்படியே வந்து கிராஃப்ல மூலியமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேங்களா, லெசன் எடுக்கும்போது. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ ஒரு நியூரான் வந்து ஒரு இம்பல்ஸ் தூண்டல் வந்து கடத்தப்படலை, அதாவது ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் இஸ் ஆக்சுவலி மோர் பெர்மியபிள். பெர்மியபிள்னா என்னது, உள்ள வந்து பெர்மிட் பண்ணோம் எது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, இந்த பொட்டாசியம் அயன் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து nearly impermeable to sodium ions. ஞாபகம் வச்சுங்க, when the neuron is in the resting state. ஞாபகம் வச்சுங்க. and the most abundant intracellular cation அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து என்ன படிச்சுன்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் படிச்சோம், K+. ஓகேங்களா. ஓகே, இங்க பாருங்க, காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட். இது வந்து ரீசெண்டாக கேட்கப்பட்ட இந்த செட்ல இந்த கொஸ்டின் இருந்தது, ஞாபகம் வச்சுங்க. So let's take a look at the question number 19. The Alzheimer disease in human is associated with the deficiency of what னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ Alzheimer diseaseனாவே we always go with the acetylcholine, ஓகேங்களா. ஸோ acetylcholine இல்லைனாவே nerve impulse conduction எல்லாம் வந்து தடைப்படும், ஓகேங்களா. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா Alzheimer diseaseன்னு சொல்றோம், சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. ஸோ acetylcholine என்ன பார்த்தோம்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். Okay, let's look at the question number 20. During the propagation of a nerve impulse, the action potential results from the movement of, ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் இருக்கும்போது பொட்டாசியம் அயன் வந்து உள்ள வரும், ஆனா வந்து இம்பெர்மியபிள் டு தி ஆக்சான் மெம்பரேன், ஆக்சோலமான்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சான். இந்த மெம்பரேன் பேரு இங்க வந்து இந்த நியூரான்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா ஆக்சோலெமான்னு சொல்லுவோம், சரியா. இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன் சொல்ல மாட்டோம், விச் இஸ் நோன் அஸ் ஆக்சோலெமா. இந்த ஆக்சோலெமா வந்து என்னன்னு பார்த்தோம்னா விச் இஸ் பெர்மியபிள் டு பொட்டாசியம் அயான்ஸ் பட் இம்பெர்மியபிள் டு சோடியம் அயான்ஸ். ஞாபகம் வச்சுங்க. எப்போ நார்மலா இருக்கும்போது, அதாவது when the neuron is in the resting state, ஓகேங்களா. இப்போ டியூரிங் த ப்ராபகேஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், ஓகேங்களா, நர்வ் இம்பல்ஸ் வந்து கடத்தப்படும் போது the action potential results from the movement of வாட்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா, which is actually results from the movement of sodium ions. ஓகேங்களா. சோடியம் அயன்ஸ் வந்து ஏன்னா வந்து இந்த டைம்ல இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போது இப்போ சோடியம் அயன் கேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே சோடியம் அயன்ஸ் உள்ள போனோடனே நம்மளுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் அயன்ஸ். ஞாபகம் வச்சுங்க, சோடியம் அயன்ஸ் வந்து ஃப்ரம் தி ECF எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல இருந்து உள்ள போகும். எதுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சானுக்குள்ள போகும், ஓகேங்களா, டு தி இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ திஸ் கிரியேட்ஸ் தி டீபோலரைசேஷன். ஞாபகம் வச்சுங்க. போலரைசேஷன் என்னன்னா வெளியே ஃபுல்லாவே இங்க பாருங்க, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியலன்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெளியே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஃபில் வித் பிளஸ் 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 பிளஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சான். இது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சான். ஞாபகம் வச்சுங்க. இங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ நியூரானோட ஹெட்டு. இங்க என்னன்னு பார்த்தோம்னா டென்ட்ரைட்ஸ், ஓகேங்களா. இதுதான் இதெல்லாம் டென்ட்ரைட்ஸ். இது வந்து என்ன சினாப்டிக் நாப். என்ன பேரு, சினாப்டிக் நாப். வெளியே எல்லாமே வந்து பிளஸ்ல இருக்கு. எப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்ல என்ன இருக்கும், வெளியே பிளஸ்ஸா இருக்கும், உள்ள வந்து என்ன அப்படி இருக்குன்னா மைனஸா இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பெர்மியபிள் டு K+ பொட்டாசியம் அயன்ஸ் அண்ட் இம்பெர்மியபிள் டு சோடியம் அயன்ஸ். எப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்ல. இப்போ வந்து இந்த நியூரானுக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் தூண்டல் வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வழியா கிராஸ் ஆகி இப்படிதான் வரணும், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ திஸ் ஓப்பன்ஸ் தி
Na+, அதாவது சோடியம் அயன்ஸோட கேட் ஓப்பன் ஆகிட்டு நிறைய சோடியம் அயன்ஸ் வந்து வெளியே இருந்து, அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்லேருந்து உள்ளே வரும். ஓகேங்களா? உள்ளே வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து போலரைஸ்டு. போலரைஸ்னா எல்லாமே ஒன்று, ப்ளஸ் எல்லாம் வெளியே பக்கம் இருக்குது, மைனஸ் எல்லாம் வந்து உள் பக்கம் இருக்குது. இது வந்து போலரைஸ்டுன்னு சொல்லுவோம். டீபோலரைசேஷன் அதுக்கு ஆப்போசிட். இப்போ வந்து மாறணும் இது. ஓகேங்களா? இப்போ சோடியம் அயன்ஸ் வந்து உள்ளே போச்சுன்னா இப்போ இங்க இருக்கிற இந்த போலரைசேஷன் வந்து டீபோலரைஸ் ஆகும். இப்போ உள்ள வரதுனால இங்க இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ்ஸா மாறும். சரிங்களா? இங்க பிளஸ்ஸா மாறும். இந்த மைனஸ் இங்க பிளஸ், இங்க மைனஸ் வந்து இந்த பிளஸ் வந்து மைனஸா மாறும்போது இது வந்து பிளஸ் மாறும். ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொன்றும் அப்படியே ஆக்ட் பண்ணி இந்த இம்பல்ஸ் வந்து கேரி பண்ணுது த்ரூ தி நியூரான்ஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து இந்த சினாப்சிஸ்ல உள்ள போனவங்களுக்கு என்ன பண்ணோம்னா இந்த டீபோலரைஸ்ட் நியூரான் வந்து விச் இஸ் கோயிங் டு ரிலீஸ் தி அசிட்டைல் கோலைன் இன் தி சினாப்சிஸ். அட் தி சினாப்சிஸ் இந்த இம்பல்ஸ் வந்து இந்த தூண்டில் வந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு கடத்தப்படும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னாவே என்னன்னு பார்த்தோம்னா இந்த சோடியம் அயன்ஸ் வந்து ஃப்ரம் தி இசிஎஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல இருந்து இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கு வந்து உள்ள போகும். அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஞாபகம் வச்சுங்க. Let me erase this one. Okay. See, option B is the answer for 20th question. Okay. Let's take a look at the question number 21. During the transmission of nerve impulse through nerve fibers, the potential on the inner side of the plasma membrane has which type of electric charge? டிரான்ஸ்மிஷன் ஆக நர்வ் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது அந்த பொட்டன்ஷியல் வந்து இன்னர் சைட் ஆஃப், அதாவது பிளாஸ்மல்லமாக்கு உள்ள என்ன மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போதான் சொன்னேன் விச் இஸ் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். என்ன சொன்னேன் முதல்ல? வெளியெல்லாம் ப்ளஸ் போட்டிருந்தேன், உள்ளெல்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? மைனஸ் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவா இருக்கும் அண்ட் தென் பாசிட்டிவ். ஓகேங்களா? தென் பாசிட்டிவ். ஏன்னா உள்ள சோடியம் அயன்ஸ் வருது, அதனால இந்த இன்னர் பிளாஸ்மா லெம்மா வந்து பாசிட்டிவா மாறுது, வெளியே வந்து பிளஸ்ஸா மாறும், மைனஸா மாறும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், தென் பாசிட்டிவ், அகைன் பேக் டு த நெகட்டிவ். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்மளால அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ which one of the following does not act as a neurotransmitter? எது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்ட் பண்றது கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா which is always cortisol which is going to increase. இது என்னன்னு பார்த்தா கேட்டகோலமைன்ஸ் சொல்லுவோம். It is secreted from the adrenaline cortex. adrenal contractions அங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுங்க. எபினெப்ரின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் விச் இஸ் டெரிவேட்டிவ் ஃப்ரம் தி அமினோ ஆசிட் தைரோசின். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இது மூணுமே வந்து ஆக்ட் ஆஸ் ஏ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எக்ஸப்ட் கார்டிசால். ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின்ஸு. இது நம்ம எக்ஸாம்பிள் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. Okay, let's look at the question number 23. Parkinson's disease characterized by tremors. ட்ரெமர்ஸ்னா இந்த கை வந்து உதறும். சரிங்களா? கை வந்து ஷிவர் ஆகும். அண்ட் ப்ராக்ரஸிவ் ரிஜிடிட்டி ஆஃப் லிம்ஸ் இஸ் ரிஜிடிட்டின்னா அப்படியே ரிஜிடாக நின்று போயிடுது. ஓகேங்களா? இஸ் காஸ்ட் பை டீஜெனரேஷன் ஆஃப் பிரெயின் நியூரான்ஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் மூமெண்ட் கண்ட்ரோல் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வாட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு பார்க்கின்சன் டிசீஸ்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தோம்னா which is always a dopamine. ஞாபகம் வச்சுங்க. அந்த ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா டோபமைன் தான். சரிங்களா? Okay, let's look at the question number 24. In the resting state of the neural membrane, the diffusion due to concentration gradient, if allowed, would drive sodium into the cell. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? In the resting state of the neural membrane, the diffusion due to the concentration gradient என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து இன்ட்ராசெல்லுலர் கேட்டையான் எதுன்னு சொல்லியிருந்தேன் நான்? கே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? கே பிளஸ். வெளியே என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Na பிளஸ்.
ஓகேங்களா. ஸோ டியூ டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல எது வந்து உள்ள போகும் அப்படின்னு, ஏன்னா இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ல வந்து எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கே பிளஸ் பொட்டாசியம் அயனி தான் இருக்கும். வெளியே அதிகமா இருக்கிறது வந்து என்னது, சோடியம். ஞாபகம் வச்சுங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பொறுத்து ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் அது எது வந்து போகும் அப்படின்றாங்க. ஸோ கே உள்ள போகாது, ஏன்னா வெளியே வெளியே வந்து கே வந்து கம்மி when compared to the inner side. அப்போ வந்து சோடியம் அயன்ஸ் தான் வந்து கம்மியா இருக்கும் வெளியே உள்ள when compared to the outer side. ஸோ சோடியம் அயன்ஸ் தான் வெளியே இருந்து உள்ள போகும். சரிங்களா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். Okay. So what used to be described as initial granules in a nerve cell are now identified as, which are now identified as what கேட்டிருக்காங்க, ரைபோசோம்ஸ், ஆர்என்ஏ சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நிசில் கிரானியூல்ஸ் ஆல்ரெடி டிஆர்பியில் நம்ம கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. நிசில் கிரானியூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆர்இஆர் அண்ட் ரைபோசோம்ஸ். ஓகேங்களா. அண்ட் மெயின்லி ரைபோசோம்ஸ் தான், ஆர்ஆர்என்ஏ. ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். Look at the question number 26. Which of the following statement is correct for node of Ranvier? நோட் ஆஃப் ரான்வியர் பொறுத்த வரைக்கும் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ மைலின் ஷீத் இஸ் டிஸ்கண்டினியூஸ். நான் ஆல்ரெடி சொல்றேன் மைலின் ஷீத்னா என்னது, இங்க ஆக்சான் ரீஜன்ல இந்த மாதிரி தடித்த பகுதிகள் இருக்கும். இதுதான் வந்து மைலின் ஷீத் ப்ரொடியூஸ் பை ஸ்வான் செல்ஸ் சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுங்க. இந்த மைல் இந்த இந்த வந்து இந்த கேப் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் ஆஃப் ரான்வியர். நோட் ஆஃப் ரான்வியர் ஞாபகம் வச்சுங்க. இந்த நோட் ஆஃப் ரான்வியர் வந்து எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலின் ஷீட் வந்து பிகம்ஸ் நியூ கண்டினியூஸா இல்லை டிஸ்கண்டினியூஸா இருக்கு. என்ன இருக்கு, டிஸ்கண்டினியூஸா இருக்கு. இந்த மைலின் ஷீட் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் யூஸ்ட் ஃபார் சால்டேட்டரி கண்டக்ஷன். சரிங்களா. இம்பல்ஸ் இங்க வந்த உடனே இங்க மைலின் ஷீட் இங்க இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்கிருந்து ஜம்ப் ஆகி இப்படி வரும், அப்புறம் இங்கிருந்து ஜம்ப் ஆகி இப்படி போகும். இது பேர் என்னன்னு பார்த்தா சால்டேட்டரி கண்டக்ஷன் சொல்லுவோம். என்ன கண்டக்ஷன், சால்டேட்டரி கண்டக்ஷன். ஸோ இட் இஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் மைலின் ஷீத். ஓகேங்களா. இந்த ஃபாஸ்டா வந்து நர்வ் இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் அந்த பிரெயின் டிஷ்யூஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா which is because of the presence of myelin sheath and a node of Ranvier. ஓகேங்களா. Okay, let's look at the question number 27. Depolarization of axal lemma during nerve conduction takes place because of. So because of, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், முதல்ல போலரைசேஷன் அது வெளியே சோடியம் மைனஸ் அதிகமாக இருக்கும், உள்ள வந்து பொட்டாசியம் மைனஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் வெளியே ப்ளஸ்ஸாக இருக்கும், உள்ள மைனஸாக இருக்கும். இப்போ டீபோலரைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அலாங் தி ஆக்சல் லெம்மா அப்படின்னும் போது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், சோடியம் அயன்ஸ் தான் உள்ள வரும். ஏன்னா சோடியம் கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், சோடியம் அயன்ஸ் வந்து உள்ள போகும். ஓகேல. அண்ட் when the impulse வந்து reaches the spike potential, when the impulse reaches the spike potential போது சோடியம் அயன்ஸ் எல்லாம் வந்து சோடியம் கேட் எல்லாம் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் பொட்டாசியம் வந்து will go out. ஞாபகம் வச்சுங்க. Okay, so let's take a look at the question number 28. The junction between the axon of one neuron and the dendrite of the next is called. Okay, which is next is called synapses. ஞாபகம் வச்சுங்க. ஜங்ஷன் பிட்வீன் த ஆக்சான் ஆஃப் ஒன் நியூரான், ஆக்சானோட ஒரு எண்டு அந்த டென்ட்ரேஷன் ஆஃப் தி நெக்ஸ்ட் எண்டு, நெக்ஸ்ட் நியூரான் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும் பார்த்தோம்னா சினாப்சிஸ்.